அருமையான நண்பர்களே, நம் மதிப்புக்குரிய கவிஞர், பாவலர், பற்றினனாளர் அன்புள்ள வெற்றி பேருடையார் அவர்கள் தனக்கே உரிய ஒரு பாங்கில ஒரு பாட்டினை எழுதி இட்டிருக்கின்றார்கள் நேற்று. அந்த பாட்டு என்னை கவர்ந்தது. அப்பாட்டை கேட்போமா? நான் மாறன் நீ தேவி, நான் மாறன் நீ தேவி, வா பரப்போம் தேரில். எடுப்பை பாருங்கள். நான் மாறன் நீ தேவி, வா பரப்போம் தேரில். நான் மாறன் நீ தேவி, வா பரப்போம் தேரில். நளரியா நீழ்கனவு பூப்பறிப்போம் வேரில். நளரியா நீழ்கனவு பூப்பறிப்போம் வேரில். தேன்தாரை வான் பொழிய நாம் நனைவோம் கூடி. தேன்தாரை வான் பொழிய நாம் நனைவோம் கூடி. சேணமிலா ஓர் புரவி காண்புகுமே தேடி. சேணமில்லாங் ஓர் புரவி காண்புகுமே தேடி. ஊன் கூரை வீடெடுத்து நாம் வசிக்கும் போதில். ஊன் கூரை வீடெடுத்து நாம் வசிக்கும் போதில். ஊராரின் பேச்சரவும் ஓதி வரும் காதில். ஊராரின் பேச்சரவும் ஓதி வரும் காதில். நோன்பேற்பார் பார் நம்மை போல் வாழ்தல் வேண்டி. நோன்பேற்பார் பார் நம்மை போல் வாழ்தல் வேண்டி. 100 நாள் தாண்டி தாம் வனைவார் தோண்டி. 100 நாள் தாண்டி தாம் வனைவார் நோண்டி. தீப்பூக்கள் தாம்பூக்கும் சீர்மேனி தோட்டம். தீப்பூக்கள் தாம்பூக்கும் சீர்மேனி தோட்டம். தேடினாலும் பூசிக்கும் தேவார கோட்டம். தேடினாலும் பூசிக்கும் தேவார கோட்டம். நான் பூட்டி தீ மூட்டி தான் சமைக்கும் பள்ளி. நான் பூட்டி தீ மூட்டி தான் சமைக்கும் பள்ளி. நான் பூட்டும் வேக்காட்டில் வீழ்ந்திறக்கும் வெள்ளி. நான் பூட்டும் வேக்காட்டில் வீழ்ந்திறக்கும் வெள்ளி. முப்பேட்டில் ஏறாத காப்பீடு கொள்டோம். மூப்பேட்டில்னா வயதான பதிவு. மூப்பேட்டில் ஏறாத காப்பீடு கொள்டோம். 3 காலம் தாம் பொய்யாய் போன கதை கண்டோம். 3 காலம் தாம் பொய்யாய் போன கதை கண்டோம். தோப்பான போதும் நாம் தாய் மரமாய் நின்றோம். தோப்பான போதும் நாம் தாய் மரமாய் நின்றோம். சூடேற்றும் பேய் காமும் போய் தோற்க வென்றோம்.
சூடேற்றும் பெய்காமும் போய் தோற்க வென்றோம். நான் மாறன் நீ தேவி வாப்பரப்போம் தேரில் நாளறியா நீழ்கணபு பூப்பறிப்போம் வேரில் தேர்ந்தாரை வான்பொழிய நாம் நினைவோம் கூடி செனமில்லா ஓர் புறவி காண்புகுமே தேடி ஊங்கூரை வீடெடுத்து நாம் வசிக்கும் போதில் ஊராரின் பேச்சரவும் ஓதி வரும் காதில் நோன்பேற்பார் நம்மை போல் வாழ்தல் வேண்டி 100 நாள் தாண்டி தாம் வனைவார் தோண்டி தீப்பூக்கள் தாம்பூக்கும் சீர்மேனி தோட்டம் தேடினாலும் பூசிக்கும் தேவார கோட்டம் பூட்டி தீ மூட்டி தான் சமைக்கும் பள்ளி நான் பூட்டும் வேக்காட்டில் வீழ்ந்திறக்கும் வெள்ளி மூப்பேட்டில் ஏறாத காப்பீடு கொள்தோம் 3 காலம் தாம் பொய்யா போன கதை கண்டோம். தோப்பான போதும் நாம் தாய் மரமாய் நின்றோம். சூடேற்றம் பெய்காமும் போய் தோற்க வென்றோம். அருமையாக வேகமாக பாடுவதற்கேற்ற ஒரு பாடல். நான் மாறன் நீ தேவி வாப்பரப்போம் தேரில் நாளறியா நீழ்கணபு பூப்பறிப்போம் வேரில். அருமையாக அவருக்கே உரிய பாங்கில இப்பாடலை அவர் யாத்து இட்டிருக்கிறார். நான் மிகவும் மோசமான நிலையில் கிடந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் பாடி விட்டாவது சாவோமே, பாடி கொடுத்து விட்டு சாவலாமே. உயிர் ஒன்றும் உடனே மூச்சு பறந்து விடாது. கால் ஒடிந்திருக்கிறது, வயிற்றிலே கத்திட்டு இருக்கிறது. இதை தவிர வேறு ஒன்றும் கோளாறு இல்லை, சர்க்கரை இல்லை, இரத்த குருதி அழுத்தம் இல்லை, பிபிங்கிறாங்களே அது இல்லை, வேறு ஒரு பிணியும் இல்லை. நல்ல தமிழ் வாய்ச்சிருக்கு நமக்கு கொஞ்சம். நல்ல நண்பர்கள் வைத்திருக்கிறார்கள். நல்ல பாவலர் புலவர் கவிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14,000 நண்பர்கள். அதனால் அவரை நீங்களெல்லாம் வாழ்த்த வேண்டும். இந்த பாட்டை கேட்டு விட்டாவது வாழ்த்த வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வாழ்த்த வாய்ப்பில்லை என்றால் அவருடைய இடுகையை பார்த்துட்டு விருப்ப இடுகையாவது ஒரு தட்டி விடுங்கள். ஒரு கவிஞருக்கு அல்லது பாவலருக்கு, ஒரு புலவருக்கு நம்முடைய ஆதரவு நிறைய இருக்கிறது என்று அவர் மனத்திலே எண்ணுவாரேயானால் மேலும் சில நல்ல பாடல்களை எல்லாம் அவர் யாத்தளிக்கக்கூடும். எனவே நண்பர்களே, அன்பான நண்பர்களே, நற்றமிழ் பற்றாளர்களே, நாளும் நற்றமிழை பேசுங்கள், நற்றமிழை பாடுங்கள், நன்றாக எழுதுங்கள். திருக்குறளை நாளும் படியுங்கள். திருக்குறளை படித்தால் தமிழ் இலக்கணம் உங்களுக்கு நன்றாக அமையும், நற்றமிழும் நன்றாக அமையும், சொற்றமிழும் நன்றாக அமையும், சொல்லொலிப்பு மிக சீராக வரும். எனவே இவ்வாறு ஒரு பாடலை எழுதி தந்த அருமை நண்பர் இளவல் வெற்றி பேரொழியவர்களை நீங்களெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 83 வயது, காலில் அடி, எலும்பு முறிந்து விட்டது, வயிற்றில் பெரியாரை போன்று ஒரு கத்தீட்டரை மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அவர் காலத்தை உடைப்பது கொஞ்சம் முன்னேறிய ஒரு மருத்துவம். அந்த கத்தீட்டரையெல்லாம் நானே மாட்டிக்கொள்ளுகிற வைத்தியம் தெரிந்தவன் ஓரளவுக்கு. அதனால் அவரை நீங்கள் வாழ்த்தியே ஆக வேண்டும். எந்த வகையிலேனும் ஒன்றோ இடையிட்டு வாழ்த்துங்கள், இல்லை அவரை ஒரு விருப்ப குறியிட்டு வாழ்த்துங்கள். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ் படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும். திருக்குறள் படிக்க படிக்க உங்களுக்கு இலக்கணம் தகையும், நற்றமிழ் சொல்லெல்லாம் உங்களுக்கு நிறைய மனத்திலே உண்டாகும். எனவே அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை நன்றி பாராட்டி, வெல்க தமிழ், வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி, பரவுக குறள் நெறி. மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிந்து நீங்கள் முழு அறிவுள்ள மாந்தராக வள்ளுவர் சொன்னது போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறள் நெறிக்கேற்ப நீங்கள் வாழ்ந்து சிறந்து நல்ல ஒரு பெருமையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இவ்வளவிலே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.